எரேமியா 36ஆம் அதிகாரம். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கிம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. நீ ஏட்டு சுருள் ஒன்றை எடுத்துக்கொள். நான் உன்னோடு பேசத் தொடங்கின நாள் முதல், அதாவது யோசியாவின் நாட்கள் தொடங்கி இந்நாள் வரை இஸ்ரேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற எல்லா நாடுகளை குறித்தும் நான் உனக்கு உரைத்துள்ள சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது. யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தண்டனைகள் பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வியுற்று நேர்ந்தால் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும். அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன். ஆகவே நேரியாவின் மகன் பாரூக்கை எரேமியா தம்மிடம் அழைத்தார். ஆண்டவர் தமக்கு உரைத்திருந்த சொற்களை எரேமியா சொல்ல சொல்ல பாரூக்கு அவற்றையெல்லாம் ஏட்டு சுருளில் எழுதி வைத்தான். பின்னர் எரேமியா பாரூக்குக்கு கொடுத்த கட்டளை: நான் அடைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இல்லத்திற்கு செல்ல என்னால் இயலாது. ஆதலால் நீ அங்கு போ. நோன்பு நாளன்று அங்கு குழுமி இருக்கும் மக்களின் செவிகளில் விழும்படி நான் சொல்ல சொல்ல எழுதி வைத்த ஆண்டவரின் சொற்களை ஏட்டு சுருளன் என்று படித்து காட்டு. தம் நகர்களிலிருந்து அங்கு வரும் யூதா மக்கள் அனைவரும் கேட்கும்படியும் நீ அதை வாசித்து காட்டு. ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் திருமுன் விழுந்து மன்றாடவும் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பவும் இயலும். ஏனெனில் ஆண்டவர் கடும் சினமுற்று சீற்றம் கொண்டு இம்மக்களுக்கு தீங்கு வருவிப்பதாக அறிவித்துள்ளார். இறைவாக்கினர் எரேமியா கட்டளையிட்டிருந்தவாறே நேரியாவின் மகன் பாரூக்கு ஆண்டவர் இல்லத்தில் ஏட்டு சுருளன் நின்று ஆண்டவருடைய சொற்களை படித்து காட்டினார். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோக்கிம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்தில் எருசலேம் மக்கள் எல்லோரும் யூதாவின் நகர்களில் நின்று எருசலேமுக்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் நோன்பிருந்தனர். அப்பொழுது சேலாரான சாப்பானின் மகன் கெமரியாவின் அறையில், அதாவது ஆண்டவர் இல்லத்தின் புதுவாயிலை ஒட்டிய மேல் முற்றத்து அறையில் இருந்தவாறு மக்கள் எல்லோரும் கேட்கும்படி எரேமியாவின் சொற்களை ஏட்டு சுருளன் என்று பாரூக்கு படித்து காட்டினார். ஏட்டு சுருளன் என்று படிக்கப்பெற்ற ஆண்டவரின் சொற்கள் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்த சாப்பானின் பேரனும் கெமரியா மகனுமான மிக்காயா உடனே அரண்மனைக்கு இறங்கி சென்று சேலரின் அறைக்குள் நுழைந்தான். அங்கே சேலராகிய எலிசாமா, செமரியாவின் மகன் தெலாயா, அக்போரின் மகன் எல்நாத்தன், சாப்பானின் மகன் கெமரியா, அனனியாவின் மகன் செதேக்கியா ஆகியோர் உட்பட தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். மக்கள் கேட்கும்படி ஏட்டு சுருளன் என்று பாரூக்கு படித்து காட்டியிருந்த சொற்கள் எல்லாவற்றையும் மிக்காயா தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து கூசியின் கொள்ளு பேரனும் செலமியாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான யெகுதியை பாரூக்குடன் அனுப்பி வைத்தார்கள். மக்கள் செவிகளில் விழும்படி நீ படித்து காட்டிய ஏட்டு சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என அவருக்கு கட்டளையிட்டார்கள். அவ்வாறே நேரியாவின் மகன் பாரூக்கு ஏட்டு சுருளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தார். அப்பொழுது அவர்கள் அவரிடம், நீ இங்கே அமர்ந்து நாங்கள் கேட்கும்படி அதை படி என்றார்கள். அவரும் அவர்கள் காதில் விழும்படி அதை படித்தார். எல்லா சொற்களையும் அவர்கள் கேட்டு திகிலுற்று ஒருவரை நோக்கினர். பின் பாரூக்கை பார்த்து, இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள். தொடர்ந்து, இச்சொற்கள் எல்லாவற்றையும் நீ இவ்வாறு எழுதினாய். அவன் சொல்ல, நீ எழுதினாயா? சொல் என்று அவர்கள் பாரூக்கை வினவினார்கள். அதற்கு பாரூக்கு, எரேமியா சொல்ல சொல்ல இவற்றையெல்லாம் நான் மைகொண்டு ஏட்டு சுருளில் எழுதினேன் என்று மறுமொழி கூறினார். அப்பொழுது தலைவர்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார்கள். சேலர் எலிசாமின் அறையிலே ஏட்டு சுருளை வைத்துவிட்டு தலைவர்கள் அரண்மனை முற்றத்திற்குள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அரசனுக்கு தெரிவித்தார்கள். அரசனோ ஏட்டு சுருளை எடுத்து வருமாறு யெகுதியை அனுப்பி வைத்தான். சேலர் எலிசாமின் அறையினின்று பகுதி அதை எடுத்து வந்து அரசனும் அவனை சூழ்ந்து நின்ற தலைவர்கள் அனைவரும் கேட்க படித்தான். அது ஆண்டின் 9ஆம் மாதம். அரசன் தன் குளிர்கால மாளிகையில் அமர்ந்திருந்தான். அவன் முன் கனல் தட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. யெகுதி 3 அல்லது 4 பத்திகளை படித்ததும் அரசன் கத்தியால் அப்பகுதியை அறுத்து கனல் தட்டில் இருந்த நெருப்பில் போட்டான். இவ்வாறு ஏட்டு சுருள் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் வரை அவன் செய்து கொண்டிருந்தான். அரசனோ இச்சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய பணியாளர்களோ அஞ்சவில்லை.
தங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ளவும் இல்லை. அரசன் ஏட்டு சுருளை எரிக்காதவாறு அவனை எல்நாத்தான், தெலாயா, கெமரியா ஆகியோர் வேண்டியும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக எழுத்தர் பார்வுக்கையும் இறைவாக்கினர் எரேமியாவையும் பிடித்து வருமாறு அரசனின் மகன் எரகுமோல், அஸ்ரியலின் மகன் செராயா, அப்தவலின் மகன் செலமியா ஆகியோருக்கு அரசன் கட்டளையிட்டான். ஆண்டவரோ அவர்களை மறைத்து வைத்திருந்தார். எரேமியா சொல்ல பாருக்கு எழுதியிருந்த சொற்கள் அடங்கிய ஏட்டுச் சுருளை அரசன் எரித்த பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ மற்றும் ஒரு ஏட்டுச் சுருளை எடுத்துக்கொள். யூதா அரசன் யோக்கியம் முன்பு எரித்த ஏட்டுச் சுருளில் அடங்கியிருந்த எல்லா சொற்களையும் இதில் எழுதிவை. பின்னர் யூதா அரசனான யோக்கியமை குறித்து நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னன் திண்ணமாய் வந்து இந்நாட்டை அழித்து விடுவான், மனிதரையும் விலங்குகளையும் வெட்டி வீழ்த்துவான் என்று நீ ஏன் எழுதினாய் என்று கூறி, அன்றோ நீ அந்த ஏட்டு சுருளை எரித்தாய். எனவே யூதாவின் அரசன் யோக்கியமை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவன் வழிபரப்பினருள் எவனும் தாவீதின் அரியணையில் அமரமாட்டான். அவனது பிணம் வெளியில் எறியப்பட்டு பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கும். அரசனையும் அவன் வழிபரப்பினர் பணியாளர் ஆகியோரையும் அவர்களின் குற்றங்கள் பொருட்டு தண்டிப்பேன். நான் எச்சரித்திருந்தும் அவர்கள் பொருட்படுத்தியிராத தீங்குகளை அவர்கள் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் யூதா மக்கள் மேலும் வர செய்வேன். பின்னர் எரேமியா மற்றும் ஒரு ஏட்டு சுருளை எடுத்து நேரியாவின் மகனும் எழுத்தருமான பாருக்குடம் கொடுத்தார். யூதாவின் அரசன் யோக்கியம் எரிந்த ஏட்டு சுருளில் காணப்பட்ட எல்லா சொற்களையும் எரேமியா சொல்ல சொல்ல பாருக்கு மீண்டும் அவற்றை ஏட்டு சுருளில் எழுதினார். அவை போன்ற வேறு பல சொற்களும் அவற்றோடு சேர்க்கப்பெற்றன. 37ஆம் அதிகாரம். செதேக்கியா எரேமியாவிடம் ஆலோசனை கேட்டல். யோசியாவின் மகனும் பாபிலோனிய மன்னன் நெபுகேத்நேசர் யூதா நாட்டின் அரசனாக ஏற்படுத்தியிருந்தவனுமான செதேக்கியா யோக்கியமின் மகன் கோனியாவுக்கு பதிலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனோ அவனுடைய பணியாளரோ நாட்டு மக்களோ இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்திருந்த சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செலேமியாவின் மகன் யெகூக்கலையும் மசேயாவின் மகனும் குருவுமான செப்பனியாவையும் அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் அனுப்பி வைத்து, நம் கடவுளான ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்நாட்களில் மக்களிடையே எரேமியா தடையின்றி நடமாடி கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை. இதற்கிடையில் பார்வோனின் படை எகிப்து நின்று புறப்பட்டு வந்தது. எருசலேமை ஏற்கனவே முற்றுகையிட்டு கொண்டிருந்த கல்தையர் இச்செய்தியை கேள்வியுற்றதும் எருசலேமை விட்டு பின்வாங்கினர். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் அறிவுரையை நாடி உங்களை என்னிடம் அனுப்பி வைத்த யூதா அரசனிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது இதோ: உனக்கு துணை புரிய வந்துள்ள பார்வோனின் படை தன் சொந்த நாடான எகிப்துக்கே திரும்பி போகும். கல்தையர் மீண்டும் வந்து இந்நகரை தாக்குவர், அதனை கைப்பற்றி தீக்கிரையாக்குவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தையர் நம்மை விட்டு திரும்பி போவது உறுதி என்று சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவர்கள் திரும்பி போகவே மாட்டார்கள். உங்களை எதிர்த்து போரிட்டு வரும் கல்தையரின் படை முழுவதையும் நீங்கள் முறியடித்தாலும், அவர்கள் தாக்குண்ட வீரர் மட்டுமே தம் கூடாரங்களில் எஞ்சியிருந்தாலும் அவர்களை கிளர்ந்தெழுந்து இந்நகரை தீக்கிரையாக்குவர். எரேமியா மீண்டும் சிறைப்படல். பார்வோன் படையெடுத்து வரவே கல்தையர் படை எருசலேமை விட்டு பின்வாங்கியது. அப்பொழுது எரேமியா மக்கள் முன்னிலையில் பாக பிரிவினை செய்து கொள்ள எருசலேமை விட்டு பென்யமீன் நாட்டுக்கு புறப்பட்டார். அவர் பென்யமீன் வாயிலை அடைந்த பொழுது அனனியாவின் பேரனும் செலேமியாவின் மகனுமான இரியா என்னும் மெய்க்காப்பாளர் தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து, நீ கல்தையர் பக்கம் தப்பி செல்ல முயல்கிறாய் என்று கூறி அவரை பிடித்தான். அதற்கு எரேமியா, அது பொய், நான் கல்தையர் பக்கம் தப்பி செல்ல முயலவில்லை என்றார். அவர் சொன்னதை இரியா கேட்கவில்லை. எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினான். தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்தார்கள். ஏனெனில் அவ்வீடு ஒரு சிறைக்கூடமாய் மாற்றப்பட்டிருந்தது. எரேமியா நிலவறை கூடாரத்திற்குள் சென்று அங்கே நெடுநாள் தங்கியிருந்தார். அப்பொழுது அரசன் செதேக்கியா ஆள் அனுப்பி எரேமியாவை தன்னிடம் அழைத்து வர செய்தான். தன் மாளிகையில் அவனிடம் தனியாக பேசி, ஆண்டவரிடமிருந்து வாக்கு ஏதேனும் உண்டா என்று வினவினான். அதற்கு எரேமியா, ஆம்,
உண்டு, பாபிலோனிய மன்னனிடம் நீர் கையளிக்கப்படுவீர் என்றார். தொடர்ந்து எரேமியா அரசன் சிதேக்கியாவிடம் கூறியது, உமக்கோ பணியாளருக்கோ இம்மக்களுக்கோ நான் செய்த தீங்குதான் என்ன? ஏன் என்னை சிறையில் அடைத்தீர்? உங்கள் மீதோ இந்நாட்டின் மீதோ பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வரமாட்டான் என்று அறிவித்த உங்கள் இறைவாக்கினர் இப்போது எங்கே? என் தலைவரே, என் அரசரே, தயவு செய்து எனக்கு செவிகொடும். என் விண்ணப்பத்தை கனிவாய் ஏற்றருளும். செயலர் யோனத்தானின் வீட்டுக்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்காதீர். அனுப்பினால் நான் அங்கேயே மடிந்து போவேன். பின்னர் அரசன் சிதேக்கியா கட்டளையிடவே எரேமியா காவல் கூடத்திற்கு மாற்றப்பட்டார். நகரின் அப்பம் அனைத்தும் தீரும் வரை அப்பக்காரர் தெருவு நின்று ஓர் அப்பம் அவருக்கு நாள்தோறும் கொடுக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். 38ஆம் அதிகாரம். பாலங்கிணற்றில் எரேமியா. மாத்தானின் மகன் செபட்டியா, பஸ்கூரின் மகன் கெதலியா, செலமியாவின் மகன் யூக்கால், மல்கியாவின் மகன் பஸ்கூர் ஆகியோர் மக்கள் எல்லோருக்கும் எரேமியா அறிவித்து கொண்டிருந்த கீழ்கண்ட சொற்களை கேட்டார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இந்நகரில் தங்கியிருப்பவன் வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் மடிவான். கல்தேர் பக்கம் தப்பி செல்பவனை பிழைத்து கொள்வான். அவன் உயிரை அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாயிருக்கும். அவன் உயிர் பிழைப்பான். ஆண்டவர் கூறுவது இதுவே. பாபிலோனிய மன்னனது படையிடம் இந்நகர் கையளிக்கப்படுவது உறுதி. அவனும் அதை கைப்பற்றி கொள்வான். பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும். ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனந்தளர செய்து வருகிறான். இந்த ஆள் மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் சிதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன். ஏனெனில் உங்களிடையே பகைத்து கொண்டு அதன் அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாலங்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கி விட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேர் மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார். அரண்மனையில் இருந்த அரசருள் ஒருவரான எபேது மெலோகுஸ் என்ற எத்தியோப்பியர் எரேமியா பாலங்கிணற்றில் தள்ளப்பட்டதை அறிய வந்தார். அப்பொழுது அரசன் பென்யமின் வாயில் அமர்ந்திருந்தான். எமேது மெலோக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாலங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் அங்கு பட்டினியால் மடிந்து போவார். ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணறில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். எனவே எபேது மெலோக்கு ஆட்களை தம்மோடு அழைத்து கொண்டு அரச அரண்மனையின் கருவூலத்திற்கு கீழே சென்றார். அங்கிருந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் எடுத்து கயிற்றில் கட்டி கிணற்றில் கிடந்த எரேமியாவிடம் இறக்கினார். எத்தியோப்பியரான எமேது மெலக் எரேமியாவிடம், இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் அக்குள்குள் கயிற்றுக்கும் இடையே வைத்து கொள்ளும் என்று வேண்டினர். எரேமியாவும் அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் மேலே இழுத்து கிணற்றை விட்டு வெளியே தூக்கினார்கள். அதன் பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். சிதேக்கியா எரேமியாவிடம் மீண்டும் ஆலோசனை கேட்டல். அரசன் சிதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிட ஆள் அனுப்பி அவரை ஆண்டவர் இல்லத்தின் 3ஆம் வாயிலுக்கு வரவழைத்தான். அரசன் எரேமியாவை நோக்கி, நான் உம்மிடம் ஒன்று கேட்பேன், நீர் என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று சொன்னான். எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினாலும் நீர் கேட்க மாட்டீரே என்றார். அதற்கு அரசன் சிதேக்கியா, நமக்கு இந்த உயிர் கொடுத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் உம்மை கொல்ல மாட்டேன். உமது உயிரை பறிக்க தேடும் மனிதர் கையில் உம்மை ஒப்புவிக்க மாட்டேன் என்று எரேமியாவுக்கு மறைவாக ஆணையிட்டு கூறினான். எரேமியா சிதேக்கியாவிடம் கூறியது, படைகளின் கடவுளும் இஸ்ரேலின் கடவுளுமான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உடனே பாபிலோனிய மன்னன் தளபதிகளிடம் சரணடைந்தால் உயிர் வாழ்வீர். இந்நகர் தீக்கிரை ஆகாது. நீரும் வீட்டாரும் பிழைத்து கொள்வீர்கள். பாபிலோனிய மன்னன் தளபதிகளிடம் நீர் சரணடையாவிட்டால் இந்நகர் கல்தேயரிடம் கையளிக்கப்படும். அவர்கள் அதை தீக்கிரை ஆக்குவார்கள். நீரோ அவர்களது கைக்கு தப்ப மாட்டீர். அப்பொழுது அரசன் சிதேக்கியா எரேமியாவை பார்த்து, கல்தேயரிடம் ஏற்கனவே சரணடைந்துள்ள யூதா நாட்டவர் மட்டில் எனக்கு அச்சமாய் உள்ளது. நான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களது பழிப்புக்கு ஆளாவேன் என்றான். அதற்கு எரேமியா, இல்லை, நீர் கையளிக்கப்பட மாட்டீர். நான் உமக்கு எடுத்துரைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடும்.
அது உமக்கு நலம் பயக்கும். நீரும் உயிர் பிழைப்பீர். நீர் சரணடை மறுப்பீராகில் இவ்வாறு நடக்குமென ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். யூத அரசனின் அரண்மனையில் எஞ்சியிருக்கும் பெண்கள் எல்லோரும் பாபிலோனி மன்னன் தளபதிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் உம்மை வஞ்சித்து அடக்கிவிட்டார்கள். கால்களை சேற்றில் அமல செய்து உம்மை விட்டு அகன்று போனார்கள் என கூறுவார்கள். மனைவியர் மக்கள் அனைவரும் கல்தையரிடம் கொண்டு போகப்படுவார்கள். நீரோ அவர்கள் கைக்கு தப்ப மாட்டீர். மாறாக பாபிலோனி மன்னனால் நீர் பிடிபடுவீர். இந்நகர் தீக்கிரை ஆகும் என்றார். அதற்கு செதேக்கியா எரேமியாவிடம், நாம் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியானால் நீர் சாவுக்குள்ள மாட்டீர். நான் உம்மோடு பேசினதாக தலைவர்கள் கேள்வியுற்று உம்மிடம் வந்து, நீர் அரசனிடம் என்ன கூறினீர்? அரசர் உம்மிடம் என்ன சொன்னார்? எங்களிடம் எதையும் மறைக்காதீர். நாங்கள் உம்மை கொல்ல மாட்டோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகாதவாறு யோனத்தான் வீட்டிற்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று நான் அரசனை வேண்டிக் கொண்டேன் என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும் என்றான். பின்னர் தலைவர்கள் அனைவரிடம் எரேமியாவிடம் வந்து அவரை வினவிய பொழுது அரசன் சொல்லியிருந்தபடியே அவர் பதில் உரைத்தார். எனவே அத்தோடு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். பேசியதை யாரும் ஒட்டு கேட்கவில்லை. எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாள் வரை எரேமியா காவல் கூடத்திலே இருந்தார். 39ஆம் அதிகாரம். எருசலேமின் வீழ்ச்சி. யூதா அரசன் சிதேக்கியா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தில் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான். சிதேக்கியாவின் 11ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. நேர்கல், சட்ரேசர், சம்கூர், நெபோ, சர்க்செக்கிம், ரப்சாரிம், நேர்கல், சட்ரேசர், ரப்மாக் உட்பட பாபிலோனிய மன்னன் தலைவர்கள் அனைவரும் உள்ளே புகுந்து நடுவாயிலில் அமர்ந்தார்கள். யூதாவின் அரசன் சிதேக்கியாவும் போர் வீரர் அனைவரும் அவர்களை கண்டவுடன் அரச பூங்காவில் இரு மதில்களுக்கிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அரபாவை நோக்கி தப்பி ஓடினர். ஆனால் கல்தே படையினர் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் சிதேக்கியாவை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் ரிப்லாவில் சிதேக்கியாவின் புதல்வர்களை அவன் கண்முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரதையும் கொன்றான். அவன் சிதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். அரச மாளிகையும் மக்களின் வீடுகளையும் கல்தேயர் தீக்கிரையாக்கினர். எருசலேம் மதில்களையும் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரன் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் தம்மிடம் சரணடைந்தவர்களையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தினர். ஆனால் யாதுமற்ற ஏழைகளை மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரதன் யூதா நாட்டில் விட்டு வைத்ததோடு திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் அவர்களுக்கு வழங்கினார். எரேமியாவின் விடுதலை. பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சர் எரேமியாவை குறித்து மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசாரனுக்கு கொடுத்த கட்டளை: இவரை கூட்டிக் கொண்டு போய் நன்கு கவனித்துக்கொள். தீங்கு எதுவும் அவருக்கு செய்யாதே. அவர் விருப்பப்படி அவரை நடத்து. மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரன், அரசவையோர் தலைவன் நெபுசஸ்பன், ரப்சாரிம், நேர்கல், சரேஸ்டர், ரப்மாக் உட்பட பாபிலோனிய மன்னனின் தலைவர்கள் அனைவரும் ஆள் அனுப்பி காவல் கூடத்து நின்று எரேமியாவை கூட்டி வந்தனர். வீட்டுக்கு அவரை அழைத்து செல்லும்படி சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவிடம் அவரை ஒப்படைத்தனர். எனவே அவர் மக்களிடையே வாழ்ந்து வந்தார். எபேது மெலேக்கு. எரேமியா காவல் கூடத்தில் இன்னும் அடைப்பட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. நீ போய் எத்தியோப்பியரான எமேது மெலேக்கிடம் சொல், இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்கு எதிராக நான் கூறியிருந்தவற்றை நிறைவேற்றுவேன். நன்மையை அல்ல, தீமையை வருவிப்பேன். அந்நாளில் இவை உன் கண் முன்பாகவே நிகழும். ஆயினும் அந்நாளில் நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். நீ யாரை குறித்து அஞ்சுகிறாயோ அம்மனிதர்களிடம் நீ கையளிக்கப்பட மாட்டாய். நான் உறுதியாக உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன். நீ வாளால் மடிய மாட்டாய். உன் உயிரை உனது கொள்ளை பொருளாய் அமையும். ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர். 40ஆம் அதிகாரம். கெதலியாவிடம் எரேமியா. எருசலேமினின்று யூதாவினின்று விலங்கிடப்பட்டு நாடு கடத்தப்பட்டோராய் பாபிலோனுக்கு சென்று கொண்டிருந்த மக்களிடையே எரேமியாவும் விலங்கிடப்பட்டிருந்ததை கண்ட மெய்காப்பாளரின் தலைவர் நெபுசரன் அவரை ராமாவில் விடுதலை செய்தார். அதன்பின் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது. மெய்காப்பாளரின் தலைவர் எரேமியாவை தம்மிடம் அழைத்து, கடவுளாகிய ஆண்டவர் இந்த இடத்தின் மீது இத்தீங்கு வரும் என்று அறிவித்துள்ளார்.
அவர் சொன்னவாறை எல்லாம் நிகழவும் செய்துள்ளார். ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்துள்ளீர்கள். அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை. ஆகவே தான் இத்துன்பம் உங்களுக்கு நேர்ந்துள்ளது. இதோ நான் கைவிலங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கின்றேன். என்னோடு பாபிலோனுக்கு வர உமக்கு விருப்பமானால் வாரும். நான் உம்மை நன்கு கவனித்துக் கொள்வேன். என்னோடு வர உமக்கு விருப்பமில்லையெனில் நீர் இங்கே இருந்து கொள்ளும். நாடு முழுவதும் கண்மண் உள்ளது. எங்கு செல்வது நல்லது என்று வசதியானது என்றும் உமக்கு படுகிறதோ அங்கே நீர் செல்லும். நீர் இங்கேயே தங்க விரும்பினால் யூதாவின் நகர்களுக்கு ஆளுநராய் பாபிலோனிய மன்னன் ஏற்படுத்தியிருக்கும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியாவிடம் போய் அவனோடு மக்களிடையே வாழும். இல்லையெனில் எங்கு போக உமக்கு விருப்பமோ அங்கேயே செல்லும் என்று கூறினார். பின்னர் மெய்க்காப்பாளரின் தலைவர் உணவுப் பொருட்களும் அன்பளிப்பும் எரேமியாவுக்கு அளித்து அவரை அனுப்பி வைத்தார். எரேமியா மிஸ்பாவுக்கு சென்று நாட்டில் எஞ்சியிருந்த மக்களிடையே அகிக்காமின் மகன் கெதலியாவுடன் வாழ்ந்து வந்தார். யூதாவின் ஆளுநர் கெதலியா அகிக்கி மகன் கெதலியாவை பாபிலோனிய மன்னன் ஆளுநராக ஏற்படுத்தியிருக்கிறான் என்றும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படாத ஏழைகளான ஆண் பெண் சிறுவர்கள் அவரது பொறுப்பில் விட்டுள்ளான் என்றும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஆட்களும் கேள்வியுற்றனர். அவர்களுள் நெத்தனியாவின் மகனும் இஸ்மையிலும் காராகின் புதல்வர் யோகானானும் யோனத்தானும் தன்மேத்தின் மகன் செரேயாவும் நெற்றோபாவை சார்ந்த எப்பாவின் புதல்வரும் மாக்காவின் மகன் யாசனியாவும் அவர்களுடைய ஆட்களும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்றார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய ஆட்களிடமும் சாப்பானின் பேரனும் அகிக்காமின் மகனுமான கெதலியா ஆணையிட்டு கல்தேயருக்கு அடிப்பணிய நீங்கள் தயங்க வேண்டாம். இந்நாட்டில் தங்கி வாழுங்கள். பாபிலோனிய மன்னனுக்கு பணிந்திருங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். நானோ மிஸ்பாவில் தங்கியிருப்பேன். நம்மிடம் வரவிருக்கும் கல்தேயர் முன் உங்கள் பிரதிநிதியாயிருப்பேன். நீங்கள் போய் திராட்சை ரசம், பழங்கள், எண்ணெய் முதலியவற்றை சேகரித்து பாத்திரங்களில் வையுங்கள். நீங்கள் கைப்பற்றியுள்ள நகர்களில் குடியிருங்கள் என்று சொன்னார். இதே போன்றே மோவாபிலும் அம்மோனியரிடையிலும் ஏதோமிலும் மற்ற நகர்களிலும் வாழ்ந்து வந்த யூதா நாட்டினர் அனைவரும் பாபிலோனிய மன்னன் யூதாவில் சிலரை விட்டு வைத்துள்ளான் என்றும் சாப்பானின் பேரனும் அகிக்குமான் மகனுமான கெதலியாவை அவர்களின் ஆளுநராக ஏற்படுத்தியுள்ளான் என்றும் அறிய வந்தார்கள். அப்பொழுது யூதா நாட்டினர் அனைவரும் தாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களினின்றும் தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்து மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சேர்ந்து கொண்டார்கள். அங்கு திராட்சை ரசமும் பழங்களும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். கெதலியா கொலை செய்யப்படல். காராயாகின் மகன் யோகனானும் நாட்டில் ஆங்காங்கே இருந்த படைத்தலைவர்கள் அனைவரும் மிஸ்பாவில் இருந்த கெதலியாவிடம் சென்று அம்மோனியரின் மன்னனாகிய பகலிசு உம்மை கொல்லும் பொருட்டு நெத்தானியாவின் மகன் இஸ்மாயிலை அனுப்பி வைத்துள்ளான் என்று உறுதியாய் உமக்கு தெரியுமன்றோ என்று கூறினார். ஆனால் அகிக்காமின் மகன் கெதலியா அவர்களை நம்பவில்லை. பின்னர் காராயகின் மகன் யோகனான் மிஸ்பாவில் கெதலியாவிடம் தனியாக சென்று, நான் போய் நெத்தனியாவின் மகன் இஸ்மாயிலை கொல்ல எனக்கு அனுமதி கொடும். அது யாருக்கும் தெரிய வராது. உம்மை ஏன் அவன் கொலை செய்ய வேண்டும்? அதனாலும் பொறுப்பில் கூடி வாழும் யூத நாட்டினர் அனைவரும் சிதறி போவார்கள். யூதாவின் எஞ்சினோரும் அழிவார்களே என்று சொன்னான். ஐக்கியாமின் மகன் கெதலியாவோ காராகின் மகன் யோகனானை நோக்கி, நீ இச்செயலை செய்யாதே, ஏனெனில் இஸ்மாயிலை பற்றி நீ கூறுவது பொய் என்றார். ஆமேன். God bless you.